22 வயசான இளம்பெண் ஊர்கோடியில் இருக்கிற விவசாய கிணத்துல சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. லவ் பேட்சப் முயற்சி கொலையில் முடிந்தது ஏன்? திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்துள்ளது படாகம் கிராமம். அந்த 10 அடி தார் சாலை ஊர்கோடியில் இருந்த ஒரு தேக்கு மர தோப்புக்கு நம்மை அழைத்துச் சென்றது. நிசப்தமாக காட்சியளிக்கும் இந்த தோப்பில் உள்ள விவசாய கிணற்றில் இருந்துதான் ஒரு இளம் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. சருகை உதிர்க்கும் இந்த தேக்கு மரங்களுக்கு மட்டுமே அங்கே நடந்த பயங்கரம் தெரிந்திருக்கும். தோப்புக்குள் என்ன நடந்தது என்ற அச்சத்தில் ஆழ்ந்திருந்த ஊராரிடம் விசாரித்தபோது அவர்கள் கை காட்டிய இடம் ஹாலோ பிளாக் கற்களால் அரைகுறையாக கட்டி முடிக்கப்பட்டிருந்த ஒரு வீடு. இது வேறு யார் வீடோ அல்ல. கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் பெண் ஓடி ஆடி விளையாடி வளர்ந்த வசந்த மாளிகை. சோகத்தில் மூழ்கியிருந்த உறவுகளிடம் நடந்ததை விசாரித்த போது அவர்கள் கூறிய கதையில் கண்ணீர் மட்டுமே மிச்சமாகி இருந்தது. சடலமாக மீட்கப்பட்டவர் ரோஷினி. 22 வயதாகிறது. காவல்துறையில் சேர வேண்டும் என்பது ரோஷினியின் கனவு. அதற்காக கலசப்பாக்கத்தில் உள்ள தனியார் காவலர் பயிற்சி அகாடமியில் சேர்ந்து படித்து வந்திருக்கிறார். காக்கி உடையில் காவலராக வந்து கர்ஜிக்க நினைத்த பெண் சிங்கத்தின் வாழ்வில் இப்படி ஒரு கோர சம்பவம் நடக்கும் என யாருமே எதிர்பார்க்கவில்லை. சம்பவத்தன்று காலை வழக்கம் போல அகாடமிக்கு சென்றிருக்கிறார் ரோஷினி. சரியாக 7 மணிக்கு வீட்டிற்கு திரும்ப வேண்டிய பெண் அன்று 9 மணி ஆகியும் வரவில்லை. செல்போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்திருக்கிறது. அன்றைய தினம் ரோஷினி அகாடமிக்கு செல்லவில்லை என்ற பகீர் தகவலும் பெற்றோருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தும் பலனில்லை. இதனால் சந்தேகமடைந்த ரோஷினியின் பெற்றோர் மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் ரோஷினியை தீவிரமாக தேடி வந்த வேளையில்தான் விவசாய கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் ரோஷினியின் சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ரோஷினி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்து வீசப்பட்டாரா என விசாரித்ததில் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு ரோஷினி கோழை இல்லை என்று அனைவரும் கூறியிருக்கிறார்கள். மேலும் பக்கத்து ஊரான அலங்காரமங்கலத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்ற வாலிபரின் பெயரையும் போலீசாரிடம் முன்மொழிந்திருக்கிறார்கள். உடனே போலீசார் சக்திவேலை தட்டி தூக்கி வந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் ரோஷினியை கொன்று கிணற்றில் வீசிய உண்மையை கூறியுள்ளார். இந்த பயங்கரத்திற்கு காரணம் காதலிக்க மறுப்பு தெரிவித்தது. ஆம், சக்திவேலும் ரோஷினியும் 2 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். ஆனால் சமீபத்தில் சக்திவேலின் நடவடிக்கையில் ரோஷினிக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அவரது பழக்க வழக்கங்கள் ரோஷினிக்கு வெறுப்பை உருவாக்கி உள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டையும் சச்சரவுமாக நாட்கள் கடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த ரோஷினி கருத்து வேறுபாடு காரணமாக சக்திவேலுடனான காதலை துண்டித்திருக்கிறார். அன்றிலிருந்து சக்திவேலுடன் பேசுவதோ சாட் செய்வதோ இல்லை. ஆனால் மறுபுறம் சக்திவேல் விடுவதாயில்லை. தொடர்ந்து காதலியிடம் பேசி காதலை பேட்சப் செய்ய முயன்றுள்ளார். எவ்வளவோ முயற்சித்தும் கடைசி வரை கைகூடவில்லை. ரோஷினி மீண்டும் சக்திவேலுடன் காதல் வாழ்க்கையில் இணைய மறுத்திருக்கிறார். இதனால் கடுப்பான சக்திவேல் ஒன்று மேரேஜ் இல்லையேல் மர்டர் என்று கொலைவெறியுடன் கிளம்பியிருக்கிறார்.
சம்பவத்தன்று வழக்கம் போல அகாடமிக்கு சென்ற ரோஷினியை தேக்குத்தோப்புக்கு அருகில் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். ரோஷினி பிடிகொடுக்கவில்லை. இருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த சக்திவேல் ரோஷினி அணிந்திருந்த துப்பட்டாவை பிடுங்கி அவரின் கழுத்தை இறுக்கி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். காதலியின் மூச்சு நின்றதும் சடலத்தை கிணற்றுக்குள் வீசிவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சக்திவேலை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். துண்டித்த காதலை ஏற்க மறுத்த காதலியை காதலனே கொடூரமாக கொன்று வீசிய பயங்கரம் அப்பகுதியை நடுநடுங்க வைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.